வெல்கம் டு மிகுல்வெல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல ஃபர்ஸ்ட் ஒன் fill in the blanks. A can finish a job in 3 days whereas B finish it in 6 days. The time taken to complete the job working together is dash days. அதாவது A வந்து ஒரு ஜாபை 3 டேஸில் ஃபினிஷ் பண்ணுது, B வந்து 6 டேஸில் பண்ணுது. டுகெதர் ரெண்டும் சேர்ந்து அப்போ எவ்வளோ டேஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ வந்து 3 டேஸ், பி 6 டேஸ். ஏவும் பியும் கேட்டிருக்காங்கல்ல, அப்போ நம்ம ரெண்டையும் என்ன செய்வோம், 3 + 6 9 அப்படி போடக்கூடாது. ஏ பி ரெண்டும் சேர்த்து அப்படின்னா ஏ வந்து 1/3 ப்ளஸ் பி வந்து 1/6ன்னு போடுவோம். இப்போ நமக்கு ரெண்டு ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அங்கே 6 வந்துருமா, அதே 2ஆல் மேலேயும் பண்ணுறோம். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம லோயர் கிளாஸில் பண்ணோம்ல, இந்த அடிஷன் மாதிரியே தான். 1 2s are 2/3 2s are 6 ப்ளஸ் 1/6 2 + 1 3/6 1 3s are 3 2 3s are 6. ஆன்சர் என்ன வந்திருக்கு, 1/2. அப்போது ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எப்போ முடிப்பாங்க, 1/2 இல்லை 2 days அப்படின்னு சொல்லணும். 2 டேஸில் முடிப்பாங்க. ஸோ நம்ம ஆன்சர் என்ன, 2. செகண்ட் ஒன், இஃப் 5 persons can do 5 job in 5 days, then 50 persons can do 50 job in 5 days. அதுவும் அதே 5 days தான் வரும். 5 பேர் சேர்ந்து 5 ஜாப்ஸை 5 டேஸில் முடித்தா 50 மெம்பர்ஸ் வந்து 50 ஜாப்பை 5 டேஸில் தான். தேர்ட் ஒன், ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 24 days. ஏ வந்து ஒரு ஒர்க்கை 24 டேஸில் ஃபினிஷ் பண்ணால் ஏவும் பியும் 6 டேஸில் ஃபினிஷ் பண்ணுதாங்க. அப்போ பி மட்டும் எத்தனை டேஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம ஏ மட்டும் 24 டேஸை 1/4, ரெண்டும் சேர்ந்து 6 டேஸை 1/6. பி மட்டும் எவ்வளோ டேஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பி வச்சுக்கிட்டோம். அப்போது ரெண்டும் A + B = 1/A + 1/B. A + Bயோட வேல்யூ என்ன, 1/6. ஏவோட வேல்யூ 1/24. பியோட வேல்யூ 1 தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம 1/Bயை மட்டும் வச்சுக்கலாம். 1/6 இந்த வேல்யூ அங்கே வரும்போது மைனஸில் வரும். அப்போது 1/B = இந்த 6ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 24 வரும். அப்போ அதே 4ஆல் நியூமரேட்டரையும் பண்ணுறோம், டினாமினேட்டரையும் பண்ணுறோம். -1/24. 1 4s are 4/6 4s are 24 -1/24. So 4 - 1 3/24. 1 3s are 3 8 3s are 24. அப்போ 1/8. அப்போது 1/B = நமக்கு 1/8 வந்திருக்கு. அப்போ பி மட்டும் அந்த வேலை எத்தனை டேஸில் முடிக்கும், 8 டேஸில் முடிப்பாங்க. ஸோ நம்ம ஆன்சர் என்ன, 8 days. ஃபோர்த் ஒன் வேர்ட், ஏ alone can do a piece of work in 35 days. B is 40% more efficient than A. Then B will finish the work in dash days. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அந்த டோட்டல் ஒர்க்கை 100 டேஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ வந்து 35 டேஸில் ஃபினிஷ் பண்ணுது, பி வந்து ஏவை விட 40% மோர். ஓகேவா, அப்போ 100 + 4 வந்து நமக்கு 140. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது பி கேன் ஃபினிஷ். அப்போது 140ல் ஏவோட ஒர்க் என்ன, 35. ஸோ இன்ட்டு இந்த 40க்கு நம்ம என்ன, இந்த பர்சன்டேஜ்க்காக நம்ம என்ன செய்கிறோம், 100. ஸோ 0 0 கேன்சல். 7 2s are 14 5 2s are 10 1 7s are 7 5 7s are 35. ஸோ நம்ம ஆன்சர் என்ன, 5 5s are 25 days. அப்போது பி வந்து எத்தனை டேஸில் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணோம், 25 டேஸில். ஃபிஃப்த் ஒன், ஏ alone can do a work in 10 days. ஏ வந்து 10 டேஸில் ஃபினிஷ் பண்ணுறது, பி வந்து 15 டேஸில். அப்படின்னா ரெண்டு பேருக்கு ஆகிற அமௌண்ட் வந்து, அது ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 2 lakhs. அப்போ ஏக்கு மட்டும் சேர வேண்டிய ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஏ வந்து 10 days, பி வந்து 15 days,
டோட்டல் அமௌண்ட் வந்து 2 lakhsன்னு சொல்லி கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம ஏவோட அமௌண்ட் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் ஒர்க் டன் பை ஏ அண்ட் பி, அதாவது ஏவும் பியும் டன் பண்ண டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 10க்கும் 15க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 10 15, 2 5s are 10, 3 5s are 15, 1 2s are 2, 3 அப்படியே தான் இருக்கும், 1 3s are 3, 5 2s are 10, 10 3s are 30. இப்போ A will do in, அதாவது இந்த 30 LCM divided by A ஒர்க் பண்ண டேஸ். 1 10s are 10, 3 10s are 30, ஸோ 3. B will do in 30 வந்து LCM, கீழே வந்து B ஒர்க் பண்ண அந்த டேஸ் 15 days. 1 15 15, 2 15 30, ஸோ 2. அடுத்து இந்த அமௌண்ட் தட் A will get is, அப்போ ஏக்கு சேர வேண்டிய அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏவோட பாருங்கள், ஏ இந்த வேல்யூ 3 இருக்குது, அந்த 3 பை இந்த 5 வந்து இந்த ரெண்டு ஆட் பண்ணுறோம். 3 + 2 5 இன்ட்டு அந்த டோட்டல் அமௌண்ட் 2 lakhs. 1 5s are 5, 4 5s are 20, ரிமைனிங் உள்ள 4 0. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்க பாருங்க. 4 3s are 12, 4 0. 1s 10s 100, 1000, 10,000, lakhs. அப்போது 1,20,000 தான் ஏக்கு சேர வேண்டிய அமௌண்ட். ஸோ அமௌண்ட் எவ்வளோ? 1,20,000. செகண்ட் கொஸ்டின், 2 10 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the job in 20 days working 14 hours a day? அதாவது 2 10 men வந்து 12 ஹவர்ஸில் 18 டேஸில் இந்த ஜாபை ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ மென் வந்து 20 டேஸில் 14 ஹவர்ஸில் இந்த ஜாபை ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அந்த தேவையான அந்த நம்பர் ஆஃப் மென்ஸை நம்ம என்னன்னு எக்ஸ் வச்சுக்கலாம். லெட் த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் மென் பி எக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு டேப்லெட் காலம் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அதில் கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹார்ஸ், டே, மென், இதெல்லாமே 3ஆக பிரிச்சுட்டோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 10 men 12 hours 18 days. அப்போது 18 days 2 10 men 12 hours. செகண்ட் ஒன் பாருங்கள், how many men. ஸோ நம்ம மென் என்னன்னு வச்சுக்கணும்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த எக்ஸ் தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். அடுத்து பாருங்கள், 20 days 14 hours. ஸோ 20 days 14 hours. ஸோ இப்போது மோர் ஒர்க்கிங் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண போகிறது இந்த ஹார்ஸையும் இந்த மென்னையும். ரெண்டாவது ஸ்டெப்பில் கம்பேர் பண்ண போகிறது இந்த டேஸையும் இந்த மென்னையும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மோர் ஒர்க்கிங் ஹார்ஸ் லெஸ் மேன் ரெக்வயர்ட். அதாவது இங்கே வந்து 12 men வந்து 2 10 டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே மென் என்ன ஹார்ஸ் என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போது இது அதிகமாகும்போது நமக்கு நம்பர் ஆஃப் மென் எப்படி தான் தேவைப்படும்? கம்மியாக தான் தேவைப்படும். டைம் அதிகமாக இருக்குல்ல, அப்போ நமக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்தால் போதும். அதனால் மோர் ஒர்க்கிங் ஹார்ஸ் லெஸ் மென் ரெக்வயர்ட். நமக்கு கம்மியான மென் இருந்தால் போதும். பாருங்கள், இங்கே வந்து மோர் ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் இங்கே லெஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இது மாறி மாறி வந்திருக்கிறதால இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இதுக்கு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் எப்படி எழுதணும் அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட் எழுதிருக்கோம், ஹார்ஸ் தான் கம்பேர் பண்ணுறோம். மல்டிப்ளையிங் ஃபேக்டர் இஸ் 12 டிவைடட் பை 14. செகண்ட் நம்ம கம்பேர் பண்ண போகிறது டேவையும் மென்னையும். பாருங்கள், 18 days வந்து 2 10 men அப்படின்னா இங்கே டேஸ் என்னவாக இருக்குது? இதை விட இது அதிகமாக இருக்குது. டேஸ் அதிகமானால் நமக்கு நம்பர் ஆஃப் மென் வந்து கம்மியாக இருந்தால் போதும். அதான் எழுதியிருக்கேன், மோர் நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ லெஸ் மென், நம்ம கம்மியான மென் இருந்தால் போதும். இங்கே இது அதிகமாக இது கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் இட் இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இதுக்கு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் எப்படி எழுதணும் அப்படின்னா 18 டிவைடட் பை 20. ஸோ இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 210 இன்ட்டு இந்த வேல்யூ 12 டிவைடட் பை 14 இன்ட்டு இந்த வேல்யூ 18 டிவைடட் பை 20. 0 0 கேன்சல். 2 7s are 14, 3 7s are 21, 1 2s are 2, 9 2s are 18. அப்போது இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா, 1 2s are 2, 6 2s are 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? 3 இன்ட்டு 6 இன்ட்டு 9. ஓகேவா? 6 3s are 18, 18 இன்ட்டு 9 10.
162. அப்போ நமக்கு எவ்வளோ மென் தேவை? 162 மென். அப்போ இங்கே எக்ஸு பதிலாக நம்ம என்ன வேல்யூ எழுதிடலாம்? 162. ஸோ 162 மென்ஸ் required. ஓகேவா? Third question. A cement factory makes 7,000 cement bags in 12 days with the help of 30 machine. அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் 36 மிஷினில் 12 டேஸில் 7,000 சிமெண்ட் பேக் வந்து உருவாக்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அதே ஃபேக்ட்ரியில் 24 மிஷின் வச்சு 18 டேஸில் எத்தனை சிமெண்ட் பேக் வந்து அவங்களால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தேவை நம்பர் ஆஃப் பேக். நான் என்ன செஞ்சுருக்கேன்? லெட் த ரெக்யூர் நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். இப்போது அதை பிரிச்சுக்கலாம். 3 காலமாக பிரிச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, டேஸ், மிஷின்ஸ், சிமெண்ட் பேக். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7,000 சிமெண்ட் பேக், 12 டேஸ், 36 மிஷின். அப்போது 36 மிஷின், 12 டேஸ், 7,000 சிமெண்ட் பேக். அடுத்து பாருங்கள், how many bag? அப்போ பேக் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். 18 days 12 machine. ஸோ 18 days 24 machine. இந்த நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்க போகிறோம். லாஸ்ட் சம் மாதிரியே தான். ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற வேல்யூவை இல்லாத வேல்யூவோட கம்பேர் பண்ணணும். இந்த டேஸையும் சிமெண்ட் பேக்கையும் கம்பேர் பண்ணலாம். அடுத்து மிஷினையும் சிமெண்ட் பேக்கையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ டேஸ் பாருங்கள். இங்கே வந்து இந்த 12 டேஸ்க்கு 7,000னா இங்கே டேஸ் என்னவாகுது? அதிகமாகுது. அப்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அதிகமாகும். அப்படின்னா டேஸ் அதிகமாக பேக்கை நம்ம அதிகமாக தான் உருவாக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் மோர், நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் மோர் நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக். அப்போ பாருங்கள், இதுவும் அதிகமாகுது, இதுவும் அதிகமாகுது. லாஸ்ட் சம்மில் ஒன்று குறைஞ்சிது, இன்னொன்று கூடுனுச்சு. அதனால் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொன்னோம். இங்கே ஒன்று குறையுது, இன்னொன்று குறையுது. இல்லை ஒன்று கூடுது, இன்னொன்று கூடுது. அப்படின்னா இது டைரக்ட் வேரியேஷன். இதுக்கு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம இன்வர்ஸ்க்கு என்ன எழுதணும்? 12/18 எழுதணும். டைரக்ட்டுக்கு எப்படி எழுதணும்னா 18/12 அப்படி தலைகீழாக எழுதுவோம். ஸோ 18/12. இப்போ நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இந்த ரெண்டையும் பாருங்கள். 36 மிஷினால் 7,000 பேக் உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னா 24 மிஷினால் என்னவாகும்? கம்மியாக தான் உருவாக்க முடியும். ஓகேவா? அப்போது நமக்கு இங்கே மிஷினும் கம்மியாக தான் இருக்குது, அதை உருவாக்க போகிற பேக்ஸும் கம்மியாக தான் இருக்கும். அப்போது நம்பர் ஆஃப் மிஷின் மோர், ஸோ நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்கும் மோர் தான். இல்லை நம்பர் ஆஃப் மிஷின் கம்மி அப்படின்னா சிமெண்ட் பேக்கும் கம்மி தான். ஸோ ரெண்டுமே குறையுது, இல்லை ரெண்டுமே கூடுது அப்படின்னா அதுவும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ இட் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன். ஸோ இதுக்கு மல்டிப்ளையிங் ஃபேக்டர் எப்படி எழுதணும்? 24 divided by 36. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதை 7,000 இன்ட்டு 18 divided by 12 இன்ட்டு 24 divided by 36. 1 18 18, 2 18 36, 1 12s are 12, 2 12s are 24, 2 2 cancel. அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? 7,000. அப்போது நம்ம எவ்வளோ பேக்ஸ் வந்து உருவாக்க முடியும்? 7,000 பேக்ஸ் தான் உருவாக்க முடியும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஆன்சர் என்ன? 7,000 பேக். இங்கேயும் பாருங்கள் 7,000 தான், இங்கேயும் 7,000 தான். ஏன்னா இங்கே டேஸ் அதிகமாக இருக்குது, பட் என்னவா இருக்குது? மிஷின் வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போ நமக்கு ஈக்குவலாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கு எவ்வளோ பேக் தான் உருவாக்க முடியும்? 7,000 பேக்ஸ் தான் உருவாக்க முடியும். Fourth question. A soap factory produces 9,600 soap in 6 days working 15 hours a day. அதாவது ஒரு சோப் ஃபேக்ட்ரியில் 15 ஹவர்ஸ்க்கு 6 டேஸில் 9,600 சோப் வந்து உருவாக்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா how many days? அப்போ நம்ம டேஸில் தான் கொஷின் மார்க் போட போகிறோம். will it produced 14,400 soap. ஸோ நம்ம உருவாக்க போகிறது 14,400 soap. working 3 more hours. 3 more hours இருக்கிற டைமை விட 3 hours அதிகமாகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள்,
சோப் எவ்வளவு 9600. ஹார்ஸ் வந்து 15 hours 6 days. How many days will it produced 14,400 soap? Working 3 more hours a day. அப்போ 15ஓட ஒரு 3 ஆட் பண்ணுறோம், 3 more hours எக்ஸ்ட்ரா. ஓகேவா? அப்போ how many days, அந்த டேஸை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். டு ப்ரொடியூஸ் மோர் சோப். பாருங்கள், இதை விட இந்த சோப்போட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு டேஸ் எப்படி தான் வேணும்? அதிகமாக தான் வேணும். அதனால் மோர் சோப் மோர் டேஸ், ரெண்டுமே அதிகமாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே அதிகமானால் அது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அதை நம்ம எப்படி எழுதணும்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா தலைகீழ எழுதுவோம். 14,400 டிவைடட் பை 9,600. அடுத்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இது ரெண்டையும். இங்கே நமக்கு இதை விட இது ஹார்ஸ் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு ஹார்ஸ் அதிகமாகும் போது டேஸ் என்னவாகும்? கம்மியாகும். அப்போ மோர் ஹார்ஸ் அப்படின்னா டேஸ் வந்து லெஸ், கம்மியாக இருந்தால் போதும். அப்போது இதை நம்ம எப்படி எழுதுவோம்? இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனா இந்த ஆர்டரில் எழுதுவோம். 15 + 3 18. அப்போது 15 டிவைடட் பை 18. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ 6 இன்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் 14,400 divided by 9,600 into 15 divided by 18. 20 cancel. 1 6 are 6, 3 6 are 18, 1 3s are 3, 5 3s are 15, 7 2s are 14, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 3 2s are 6, 6 2s are 12, 2 2s are 4, 4 2s are 8, 2 12s are 24, 3 12s are 36. அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஒரு 3 ஒரு 5, 3 5s are 15, கீழே ஒரு 2. ஸோ 15/2 days. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 15/2 டேஸ்னு எழுதலாம். இல்லை 15ஐயும் 2ஐயும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி 7.5 எழுதலாம். இல்லை 7.5 டேஸ்னு கூட எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஆன்சர் என்ன? 15/2 days. Question number 5. If 6 container lorries can transport 135 tons of goods in 5 days. 5 daysல 6 லாரி கண்டெய்னர் லாரி வந்து 135 டன் வந்து குட்ஸ் ஏற்றிட்டு போகுது. ஓகேவா? இப்போ நமக்கு தேவை how many more lorries are required to transport 180 tons of good in 4 days. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 6 கண்டெய்னர் லாரி. ஸோ கண்டெய்னர் லாரியில் 6 போட்டுடலாம். டன் வந்து 135 டன்ஸ். டேஸ் வந்து 5 days. ஓகேவா? அடுத்து how many more லாரிஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ லாரிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏற்கனவே 6 லாரி இருக்குது. மோர் லாரிஸ் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் ரெக்வயர்ட் லாரிஸ் எக்ஸ்னு வச்சாச்சுல்ல. ஸோ அடுத்து பாருங்கள் 180 டன். ஸோ 180 டன்ஸ் 4 days. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கம்பேர் பண்ண போகிறது இந்த குட்ஸையும் லாரியும் கம்பேர் பண்ண போகிறோம். 135 குட்ஸ் வந்து 6 லாரி அப்படின்னா 180 லாரிக்கு இந்த குட்ஸ் 180 குட்ஸுக்கு லாரி எண்ணிக்கை நமக்கு அதிகமாக தான் வேணும். அப்போது மோர் குட்ஸ் மோர் லாரிஸ். ஓகேவா? ரெண்டுமே ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். நம்ம இது எப்படி எழுதுவோம்? 180 டிவைடட் பை 135. அடுத்து கம்பேர் பண்ண போகிறது டேஸையும் லாரிஸையும். 5 டேஸ்க்கு 6 லாரினா 4 days. டேஸ் கம்மியாக தான். இப்போ நமக்கு லாரி என்ன வாங்கணும்? அதிகமாக தான் வேணும். ஓகேவா? அப்போ மோர் டேஸ் வந்து மோர் டேஸ் லெஸ் நம்பர் ஆஃப் லாரிஸ் எனாஃப். இது அதிகமாக இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இது என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னா இன்டைரக்டான இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ இது எப்படி எழுதுவோம்? மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வந்து
இன்டைரக்ட்னா 5/4 அப்படி எழுதணும். டைரக்ட்னா கீழே தான் 130 டிவைடட் பை 180 டிவைடட் பை 135. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எப்போவுமே நம்ம எக்ஸ் தான் இருக்கும். இங்கே 6 + x இருக்குது. இப்போ 6 + x ஈக்குவல் டு மேலே ஒரு 6 இருக்குல்ல, 6 இன்ட்டு 180 டிவைடட் பை 135 இன்ட்டு 5/4. 1 5s are 5, 2 5s are 10, 7 5s are 35, 3 2s are 6, 2 2s are 4, 1 3s are 3, 9 3s are 27, 1 2s are 2, 9 2s are 18, ஒரு 0, 1 9s are 9, 10 9s are 90. அப்போ நமக்கு ரிமைனிங் மேலே என்ன இருக்குது? ஒரே ஒரு 10 தான் இருக்குது. 6 + x ஈக்குவல் டு 10. அப்போ x ஈக்குவல் டு 10 - 6. ஸோ 10 - 6 என்ன கிடைக்கும்? 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 4. அதாவது நமக்கு ஏற்கனவே உள்ள 6 லாரியை விட இன்னும் ஒரு 4 லாரி எக்ஸா தேவைப்படுது. அப்போ 6 + 4 என்ன கிடைக்கும் நமக்கு? 10 லாரிஸ் நமக்கு தேவை. ஸோ மொத்தம் நமக்கு 10 லாரிஸ் தேவை. ஆனால் கொஷினில் வந்து ஹவு மெனி மோர் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இன்னும் ஒரு 4 இருந்தால் போதும். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 4.4ல் 5th சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.